இருக்கிறாங்க, ஹுலா சட்டம் பற்றிய விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதே கேள்வி இன்னொரு சகோதரர் வந்து ஹுலாவுக்கும் தலாக்குக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்து பொதுவாக நம்முடைய நான் முஸ்லீம் சகோதரர்களுக்கு மத்தியிலே ஒரு சந்தேகம் உண்டு. என்னன்னு சொன்னா, இஸ்லாம் வந்து இந்த ஹுலா தலாக் விஷயத்துல வந்து பெண்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அளவுக்கு உரிமை பெண்கள் கிடையாது. ஆண்கள் நினைச்சா ஈஸியா தலாக் சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இந்த உரிமை பெண்கள் கிடையாது. பெண்கள் அவங்க ஜமாத்துல போய் முறையிட்டு அதை விசாரிச்சு பரிசீலிச்சு தான் பண்ணணும். இது ஆண் பெண் வந்து வித்தியாசப்படுறது இல்லையா, இது அநியாயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நான் முஸ்லிம்ஸ் வந்து கொஸ்டின் பண்றாங்க. சவால் முறை புரிஞ்சுக்கணும். இல்லற வாழ்க்கை, ஒரு இல்லற வாழ்க்கையை தீர்மானிப்பது கணவன் மனைவி 2 பேரும். அந்த இல்லற வாழ்க்கையை பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு விலகிக் கொள்வது, பிரிந்து கொள்வது என்ற இந்த உரிமையையும் ஷரியத்தை பொறுத்தவரையிலே கணவன் மனைவி 2 பேர் தான் கொடுத்துருது. ஏன்னு சொன்னா, எங்களுக்கு பிடிக்காத இல்லற வாழ்க்கையை இன்னொருத்தர் எங்களால் திணிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு லாஜிக்கு. இப்ப நான் ஒருத்தர் வந்து அவர் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்றது விருப்பம் இல்லை, சேர்ந்து வாழ 2 பேருக்கும் விருப்பம் இல்லாத ஒன்றை வேறொரு 3வது நபர் வந்து அவங்களுக்கு மத்தியில் திணிச்சு சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் கிடையாது, முறையும் கிடையாது. அந்த அடிப்படையில் ஷரியத்தை சமாதானம் பண்ணலாம், அட்வைஸ் பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ணலாம், என்ன ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இதெல்லாம் சேர்த்து மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அல்லாஹ் அனுமதிக்கிறான் குர்ஆன்லயே. வஹக்கம மின் அஹ்லிஹி வஹக்கம மின் அஹ்லிஹா. அந்த பெண்ணுடைய குடும்பத்தார் இருந்து சில பேரும் ஆணுடைய குடும்பத்தார் சில பேர் வந்து உட்கார்ந்து பேசி சமாதானமா முடிங்க அப்படிங்கிறான். அந்த அடிப்படையில் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய முறைப்படி பேசித்துக்கலாம், சமாதானம் பண்ணலாம், கன்வின்ஸ் பண்ணலாம், காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அதையும் மீறி வாழவே முடியாது என்ற பட்சத்தில் தலாக் சொல்லக்கூடிய உரிமையை ஷரியத் கொடுக்கின்றது கணவனுக்கு. எப்படி, நாம 2 பேரும் சேர்ந்து வாழல, பிரச்சனை எந்த பிரயோஜனம் இல்லை, அதனால நான் வந்து உன்னை தலாக் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி, இது கணவனுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. இந்த விஷயத்துல, இந்த தலாக்குடைய விஷயத்துல ஷரியத் ஆண்களுக்கு ஒரு சட்டம் ஒன்று சொன்ன மாதிரி பெண்களுக்கு ஒரு சட்டம் சொல்லுது. என்ன சட்டம் அப்படின்னு சொன்னா, பெண்கள் அப்படி வாழ விரும்பல, பிடிக்கல அப்படின்னு சொன்னா அவங்க உடனே தலாக்குன்னு சொல்லிட்டு போயிடாம அவங்க தங்களுடைய ஜமாத்து மூலமாகவோ தங்களுடைய ஷரியத் கோர்ட் மூலமாகவோ அவங்க என்ன பண்ணும் போய் சொல்லி, தங்களுடைய காதி மூலமாகவோ சொல்லி தன்னுடைய காரணத்தை சொல்லணும். இன்னென்ன காரணத்தினால எனக்கு வந்து என் கணவனை பிடிக்கல அப்படிங்கிற காரணத்தை சொல்லி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கணவனிடத்திலிருந்து விவாக விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். இதற்கு மார்க்கம் அனுமதிக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் தலாக்கும் ஹுலாக்கும் வித்தியாசம். இதுல கணவன் மட்டும் நினைச்சா தலாக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மனைவி அப்படி இல்லை, ஒரு ஜமாத்து மூலமா தான் சொல்லணும்னு சொன்னா இது ஆண்களை உயர்த்துவதோ பெண்களை தாழ்த்துவதோ இல்லை, ஆண்களுக்கு உரிமையோ பெண்கள் உரிமை சம்பந்தப்பட்டதே இல்லை. இது ஒரு ப்ரொசீஜர், அவ்வளவுதான். இது ஒரு ப்ரொசீஜர். எப்படி திருமணம் என்று செய்வதற்கு வந்து ஒரு ஆண்மகன் ஒரு பெண்ணை போய் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதற்கு 2 சாட்சிகள் வேணும், அதுக்கு அந்த பெண்ணுடைய வழி அனுமதிக்கணும். இதெல்லாம் ப்ரொசீஜரோ, ஷரியத்துல ப்ரொசீஜரோ, அதே மாதிரி தலாக்குக்கு ஒரு ப்ரொசீஜர், ஹுலாக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கான் அல்லாஹ். எப்படி தலாக்குக்கு வந்து தலாக்கு விட்டு அந்த பெண் வந்து 3 மாசம் இதா இருக்கணும், ஆனா ஹுலாக்கு அப்படி இல்லை, 1 மாசம் இதா இருந்தா போனோம். இது ஒரு ப்ரொசீஜர். அதுல தலாக்குக்கு மட்டும் 3 மாசம், ஹுலாக்கு மட்டும் 1 மாசம், இது அநியாயம் இல்லையா யாரும் கேட்க முடியுமா? இது ப்ரொசீஜர், இது சட்ட முறை, இது அணுகக்கூடிய விதம். இதை வந்து யாரும் குறை காண முடியாது. இது பெண்களுக்கு உரிமை ஆண்களுக்கு உரிமை இல்லை, அல்ல ஆண்களுக்கு உரிமை பெண்களுக்கு உரிமை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இல்லாத மற்ற விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து உரிமை இருக்காது, பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும். அது அந்த விஷயத்துல உள்ள ப்ரொசீஜர். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒவ்வொரு சட்டத்திற்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு ப்ரொசீஜர் கொடுத்திருக்கான், ஒரு அணுகுமுறை, ஒரு நிறைவேற்று விதம். அந்த நிறைவேற்று விதத்தை வச்சுக்கிட்டு நீங்க இதுல ஆண்களுக்கு உரிமை பெண்களுக்கு உரிமை இல்ல, இல்ல பெண்களுக்கு முன்னுரிமை ஆண்களுக்கு முன்னுரிமை இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அதனால இதுல வந்து ஆண்களுக்கு தான் அதிக உரிமை பெண்களுக்கு அதிக உரிமைன்னு சொல்ற வாதமே வந்து வரட்டு வாதம். இது வந்து அல்லாஹ் வகுத்தது ப்ரொசீஜர். நான் கேட்கிறேன், மத்த மதத்தினர் யாராவது இதை வந்து குறை சொன்னாங்க இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணாங்கடா அவங்கள்ட்ட கேளுங்க, அப்ப உங்க மதத்துல உள்ள ப்ரொசீஜர் நான் சொல்லுங்க. உங்க மதத்துல முறை, உங்களுக்கு மதத்துல ஏதாவது முறை இருக்குதா? நீங்கள் வணங்கக்கூடிய இறைவன் உங்களுக்கு ஏதாவது முறையை வகுத்து கொடுத்திருக்காரா? இப்படிதான் செஞ்சு மார்க்க சட்டத்தை வகுத்து கொடுத்திருக்காரா? இல்லையே. மனிதர்கள் உருவாக்கிய ப்ரொசீஜர் தானே. இந்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும், அடுத்த நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும், ஒரே மதத்தில் உள்ளவங்களுக்கு. இந்த ஸ்டேட்ல ஒரு சட்டம் இருக்கும், அடுத்த ஸ்டேட்ல ஒரு சட்டம் இருக்கும். இந்த ஜாதிக்கு ஒரு சட்டம் இருக்கும், அடுத்த ஜாதிக்கு ஒரு சட்டம் இருக்கும். இங்க அப்படி இல்லையே. அல்லாஹ் வகுத்து தந்த ப்ரொசீஜர், அல்லாஹ் வகுத்து தந்த வரைமுறை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி. அது ஒரு சில விஷயங்கள்ல அவங்களோட அணுகுமுறைக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ப்ரொசீஜரை மாற்றுவான். இதை வந்து குற்றம் காண்றதுக்கோ குறை காண்றதுக்கோ எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. அடுத்து ஹுலாவை பொறுத்தவரையிலே
இப்ப தலாக்ல வந்து ஒரு பெண் ஒரு ஆண் நினைத்தால் தன்னுடைய மனைவி நான் தலாக் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாலும் முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை முடிஞ்சிடும். ஆனால் ஹுலாவை பொறுத்தவரையிலே அந்த பெண் வந்து முறையா ஜமாத்தை அணுகணும், அல்லது ஷரீத் கவுன்சில் அணுகணும், ஷரீத் கோர்ட் அணுகணும். அவங்க அந்த பெண்ணுடைய காரணத்தை கேட்டு இது சரியான காரணம் தானு பார்த்து 2 பேருக்கு மத்தியில் பிரிச்சு வைக்கணும். இதுதான் வந்து ஹுலாவினுடைய சிம்பிளான எளிமையான சட்டங்கள். இப்போ இதுல வந்து தலாக் சொல்லுதாக இருந்தாலும் சரி, ஹுலா சொல்லுதாக இருந்தாலும் சரி, இது திருமணம் என்பது அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இதுல காரணம் இல்லாமல் தலாக் சொல்வதும் தவறு, காரணம் இல்லாமல் ஹுலா கேட்கறதும் தவறு ஆஸ்பர் ஷரியத்துப்படி பார்க்கும் பொழுது. ஆகவே தலாக்குக்கும் ஹுலாவுக்கும் உள்ள சிம்பிளான வித்தியாசம் இவ்வளவுதான்.